போடா அங்கிட்டு வந்துருச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு ஓகே சிரிக்கிறாங்க. விஜய் அங்கிள் வின் பண்ணிட்டாங்க. என்னடி சொல்ற? விஜய் அங்கிள் வின் பண்ணிட்டாங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஏத்து வீட்டுக்காரங்க அங்கிள் ஆண்டி எல்லாரும் அப்போலாம் வந்து அந்த கண்ணங்கிறவன் அந்த சின்ன சின்ன பொடி பொடி பசங்களை ஆளு வச்சு அப்படி செட் பண்ணி வச்சு நான் தாக்கம் மேடம். இத பாருங்க மேடம், என்ன மேடம் பண்ணுவீங்க? என்டிஎம் மட்டும் ரொம்ப நேரமா அப்படியே இருக்கு. இன்னும் ஒரு ஓட்டு கூட என்னவே இல்ல. ஓட்டு என்னலடி, அந்த ஆளுக்கு எவனுமே ஓட்டு போடலடி. எனக்கு அவர் பார்த்தா சிரிப்பா வருது. எனக்கு அவர் பார்த்தா சிரிப்பு வருது, உள்ள அழுவியா இருக்குது. என்னப்பா நீ கீழே பாக்குறதே இல்லையா? எல்லாம் ரெடியா? ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே நீங்க என்னை யாரும் தேட வேண்டாம். நாங்க எங்க மேட்சை தோத்தோம் தெரியுமா? இங்க. போடா விஜய், போடா விஜய் மகனே, போடா விஜய். டேய் விஜய், போடா விஜய். இவரு விஜய் ஐயோ டேய், அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இதத்தானே படிச்சு படிச்சு சொன்ன, யார் கேட்டீங்க? எப்பவுமே ஏன் ஜட்ஜ்மெண்ட் தான் சார் கரெக்ட். என்னப்பா ஜூலியா காணோன்னு காணவில்லை போஸ்டர்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க? எங்கேயும் போலப்பா, இங்கதான் இருக்கிறேன். நீ இங்கதான் இருக்கியா? ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல, அரசியல்ல நிரந்தர வெற்றியும் கிடையாது தோல்வியும் கிடையாது. செய்யறது செஞ்சு போட்டு எப்படி சமாளிக்கிறான் பாரு. இந்த ஒரு விஷயத்துக்காகலாம் துவண்டு ஆஃப் ஆகி போய் உட்காந்துருவோம்லாம் நினைக்காதீங்க. நாங்க ஜெயிச்சு உட்கார்ந்ததை விட அப்போசிஷன்ல உட்கார்ந்தது தான் ஜாஸ்தி. வந்தாப்புல முடிச்சு நாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறையே, நீங்க எத்தனை பேரா இருக்கீங்க? இப்பதானே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. அப்போசிஷன்ல டிஎம்கே உட்காரும் போது அது எவ்வளவு டேஞ்சரஸ்ன்னு உங்களுக்கு இனிமேதான் புரிய போகுது. பார்த்தாச்சு சார், எல்லாம் பார்த்தாச்சு. அண்ட் சண்டை செஞ்சே பழகுனா நாங்க, அதனால எந்த சண்டையா இருந்தாலும் நாங்க ரெடி. வாங்க களத்துல சந்திப்போம். போடா, வாய் கீழே போய் பேச்சன்னு பாட்ட மாட்டேங்கிறா பாரு. இனிமேதான் ஆட்டம் இன்னும் சூப்பரா சூடு பிடிக்க போகுது. பாரியா பாரி, நான் பச்சு பேசுறாயா? பாரு முருகா, நீயா பாரு. என்னடா மொட்டை அடிச்சு அண்ணன் 30 சீட்டுக்கு மேல ஜெயிச்சா